ஒன்று கூப்பிட்ற மாதிரி இருக்கு. என்னண்ணே மண்டையை பொழக்குது, வெயில், மழை இல்லை, ஒன்றும் இல்லை, பாவம். மழை இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கிட்டு என்னன்னா வெட்டுக்கிளி அது இதுன்னு வந்துக்கிருக்கு. விவசாயம் மேலே பாவம், வெட்டுக்கிளி அதுன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், என்ன செய்யன்னு ஒன்றும் தெரியல. இருங்கண்ணே, என்ன அங்கே பாருங்கண்ணே, அங்கே பாருங்க, அதிசயத்தை பாருங்க. என்ன அங்கே பாருங்க, ஏதோ பூனை ஏதோ வந்திருக்குண்ணே. ஆமாம், பூனை. என்னதுண்ணே, வாங்க போய் பார்த்துருமா? பார்த்துருவோம். தனலட்சுமி வா வா, ஏதோ வந்திருக்கு தனலட்சுமி. போடுவா போடுவா, போய் பார்த்து வா. பூனை ஏதோ செய்ய போகிறதா? அதான் அதிசயமாக இருக்குண்ணே. பூனை என்னமா பண்ணுதுண்ணே, டான்ஸ் ஆடுது, அடுப்பு கட்டியிருக்கு, சட்டி வச்சிருக்கு. என்னது என்னென்ன இது அதிசயமாக இருக்கு? தெரியலடா. இருந்து அப்படி பார்ப்போம்டா. நம்மளை பார்த்து அது ஓடிடுமா, நம்ம அதை பார்த்து ஓடிடுமா? அதான் எனக்கே பயமாக இருக்குது, பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. என்ன பூனை தெரியலையே, தூக்கிட்டு வருது. எனக்கு தூக்கிட்டு வருது. இப்போ பக்கத்தில் போய் பக்குவமாக தான் பேசணும், இல்லை நம்மளை பதம் பார்த்து விட்டுரும். சார் பழவத்தையில கற்று வச்சிருக்கு பூனை தானே. நீங்கள் போய் கேளுங்க அண்ணே, போய் கேளுங்கண்ணே என்னென்னு. என்ன பண்ண போற? புரியல. ஒன்னும் இல்ல, அல்வா செய்ய போதான் பூனை. ஓ அல்வாவா? ஆமா, பூனையா செய்ய போதே? ஆமா, பூனை எப்படி அல்வா செய்யுதுன்னு பாத்துருவோம். சரி பாத்துருவோம். கப்பல்லாம் வச்சிருக்குடா. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. பூனை அல்வாக்கு நான் மனுஷன் கிண்டனதை பார்த்துருக்கேன், பூனை கிண்டனதை நான் அன்றைக்கி தான் வாழ்க்கையிலே பார்க்கேன். 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கு. பூனைக்கு எல்லாமே தெரியுமோ? தெரியும் போல. அப்பா சீனியெல்லாம் அழிச்சு வராப்புல, சக்கரை. ஒரு கப்பு சுகர் ஊத்திருச்சுடா. ஒரு கப்பு சுகர் அப்படினா மியாவ், ஒரு கப்பு சீனியா. அட இன்னொரு கப்பு. அதானே 2 கப்பு சீனி ஆட் பண்ணியிருக்கு. பூனைக்கு எல்லாமே தெரியுமோ? பூனை கிட்ட கேட்டுருமா? கேட்போம். மியாவ் மியாவ் பூனை. இதெல்லாம் மியாவ். மியாவ் மியாவ் மியாவ். பூனை கிண்டது. கரையணும் போல, சீனி கரையணும்ல. ஏமாடி கொல்லிக்கட்டை எடுத்து காட்டுது. நீங்கள் உங்கள் கொல்லிக்கட்டை எடுத்து காட்டுங்க. கையில் வச்சிருக்கீங்கள? சின்ன கட்டையாக இருக்கு. சின்னதாக இருக்கு இது. இது கரெக்ட். இது பூனை பெரிய கொல்லிக்கட்டை தான் வச்சிருக்கு. மிக்கி மவுஸ்டா? அப்படியா? என்னமோ தூக்கிட்டு வருது ரோஸ் கலரில். ஏய் இது என்னது? ஏதோ வாலி தூக்கிட்டு வருது. என்னதுண்ணே? அட கோதுமை பால். பூனை பால் குடிக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கோதுமை பாலையும் காய்ச்சிருக்கு. கோதுமை பாலை மியா? எதுக்கு மியா? இந்த பால் எதுல இருந்து கரைச்சிக்க? கோதுமைன்னு சொன்னார்லடா. கோதுமை இல்லடா, எப்படி? பூனைகிட்ட தான் கேட்கணும். மியா மியா பூனை கம்பு எடுத்து அடிங்க, சேட்டை செய்யுது. தண்ணி வச்சுக்கோ. ஆனால் அதை விட நீ தான் சேட்டை அதிகமாக பண்ணுற. இங்க கவனி. என்ன பண்ண போகுது மியாவ்? பால் ஊத்த போகுதா? யாருக்கு மியாவ் பால் ஊத்த போறீங்க? இங்கிட்டு வா பாப்பா, மியாவ் கடிச்சிர போகுது. அதான் 1 கப்பு. ஆஹா, பூனை எல்லா வித்தையும் கத்து வச்சிருக்கேன். 1/2 கப்பு 1.5 கப்பு பால் ஊற்றிருக்கு. அடுத்து என்ன செய்யணும்?
ஆயில் மியாவ் கோல்டு வின்னர். அண்ணே பூனைக்கு எந்த ஊரா இருக்குண்ணே? இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்? நம்ம பேர் போன ஊர் திருநெல்வேலி. நம்ம திருநெல்வேலியில் இருக்கோம்னா அப்போ பூனையும் திருநெல்வேலி தானே இருக்கு. ஓ அப்போ திருநெல்வேலி பூனையா? ஆமாம் 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 ஆமாம். ஓ அப்போனா இங்கே பூனைலாம் அல்வா கிட்ட பழகி இருக்கு. ஆமாம் அப்போ திருநெல்வேலி அல்வா. ஆ இதோட திருநெல்வேலி அல்வா நல்லா பார்த்துக்கோ. ஓ இந்த உலகத்திலே தமிழ்நாட்டிலே அல்வா ஃபேமஸ் திருநெல்வேலி அல்வான்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் இதுதான் திருநெல்வேலி அல்வா. அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். பூனை நல்லா கிண்டுதே. பூனையா? ஆமாம். வெள்ளையாக தானே இருந்தது பால், கோதுமை பால். ஆமாம். இப்போ இந்த கலரில் வந்துருச்சு அல்வா கலரில். எப்படி? அது ஒன்றும் இல்லை, பூனை நாங்கள் அசந்த நேரம் பார்த்து கேசரி பவுடர் போட்டிருக்குங்க. அப்படியா? ஆமாம் இந்த கலருக்கு காரணம் கேசரி பவுடர். கேசரி பவுடர் போட்டுக்கணும் நம்ம. பூனை வேலையை காட்டிருச்சு. ஆமாம் 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 ஆமாம். பார்த்தீங்களா? சரியான பூனையாக இருக்கும். காட்டு பூனைல்ல? ஆமாம் அதுதான் இருக்கும். நெய் ஊற்றிட்டு இருக்கேன். அல்வா ரெடி ஆயிடுச்சான்னு மியான்ட்ட கேட்டு சொல்லுங்க. நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா கட்டணுமாங்க, அப்போதான் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தமா. உங்களுக்கு எப்படி பூனை பாசல தெரியுது? எல்லாம் பழக்க தோசம் தான். பழக்க தோசைனால போன ஜனத்தில் பூனையா பிறந்தீங்களா? தெரியலப்பா. என்ன அல்வா வெந்துருச்சானு எப்படி நான் பார்க்கறது? தொட்டு பார்க்க சொல்லுதுடா. தொட்டு பார்க்க சொல்லதா? அந்த அதை கிடையாது இங்க. ஓ இதுயா இந்த இருக்குல்ல, இதை இப்படி தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது கையில. ஓ இதை இப்படி ஒட்டாம இருக்கா? ஆமா இதுதான் பாத்தீங்களா? இதான் திருநெல்வேலி இருட்டு கடை அல்வாவா? ஆமா இருட்டு கடை அல்வா. மஸ்கோத் அல்வா? மஸ்கோத் அல்வா அது வேற மாதிரி செய்யணும். ஓ அப்படியா? நம்ம பூனைக்கு தெரியும் அதுவும். இங்க வாங்க வாங்க, தூக்கு தூக்கு. ரைட். சூப்பரா இருக்கு அல்வா. பூனை செஞ்ச திருநெல்வேலி அல்வா செம்ம டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க. செம்மையா இருக்கு. என்ன பூனை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இருடா நானே பார்க்கண்டா. என்ன ஆச்சு? டேய் எல்லாம் நல்ல விஷயம் தான்டா. நீ கொஞ்சம் இருக்கும்போதே நினைச்சேன்டா. பூனைக்கு ஹெல்ப் பண்ண தானே போனேன்.